ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ். அது வந்து காலிஃப்ளவர் வச்சு நம்ம செய்யக்கூடிய கோபி மஞ்சூரியன் தான். இப்போ காலிஃப்ளவர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை வந்து ஹாட் வாட்டரில் 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டு, அதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா காலிஃப்ளவர்லேயும் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கலாம். அது எதனாலனா, அது கூட அதில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் வரத்துக்கு. அது கூட வந்து இன்னொரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டு இந்த காலிஃப்ளவர் எல்லாமே வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம தண்ணியில் வச்சிடலாம். அப்போது அதில் இருக்கக்கூடிய கிருமியெல்லாம் வந்துடும். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ இதில் இருக்க காலிஃப்ளவர்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு வடியில் போட்டு நம்ம கோல்டு வாட்டர்லேயும் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டைமுக்கு 2 டைம் நம்ம வாஷ் பண்ணோம்னா அதில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி புழுவெல்லாம் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு, மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கோம். இது 2யும் போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து காரத்துக்கு சில்லி பவுடரும் சில்லி சிக்கன் மசாலா ஒரு பேக்கெட் அப்படியே எடுத்திருக்கேன். இதை போட்டுக்கிறோம். இது கூட வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கலருக்காக கலர் பவுடர் போட்டுக்கிறோம், கேசரி பவுடர். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கப்பு கர்டு போட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், நான் போடலை. அதே மாதிரி ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க, அது போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் அது 2மே ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இதில் கட்டியே எதுவுமே இல்லை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் காலிஃப்ளவர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் to 1/2 hour வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுத்து, இப்போ இதை வந்து நம்ம நல்ல எண்ணெயில் முறுமுறுன்னு நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா பொரிச்சு எடுக்கிறோம். நம்ம அப்படியே உதிரி விட்டாலும் சரி, அப்படியே போட்டாலுமே அது நல்லா எண்ணெயில் வறுபட்டு நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்படி நல்லா உடச்சி விடுங்க, நல்லா பொரிஞ்சு வரும், நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், நல்லா பிரட்டி விட்டுட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் நல்லா பொரிச்சு எடுத்து நல்லா கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம இப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் ஆனியன் வச்சு மேலே லெமன் லைட்டாக பிழிஞ்சு விட்டு நம்ம அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த காலிஃப்ளவர் சில்லி. நல்லா எண்ணெய் வடி போட்டு எடுத்துக்கோங்க. டிஷ்யூ இருந்தால் டிஷ்யூவில் போட்டு எண்ணெய் எல்லாமே ட்ரை பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்யறதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா, காலிஃப்ளவர் பொரிச்சு எடுத்த காலிஃப்ளவர், அது கூட வந்து சோயா சாஸ், அப்புறம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஆனியன் சாப் பண்ணியிருக்கேன், அப்புறமா 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் ஒரு கேப்சிகம், ஒரு வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ், சோயா சாஸு, சில்லி சாஸ் இருந்தால் சில்லி சாஸ் போடலாம். நான் வந்து அதை போடலை, ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறோம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்ச முன்னாடி அதில் இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணதை இதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியன் எல்லாம் போட்டுருங்க. நல்லா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க, அதாவது சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. நான் அளக்கல, பாட்டிலேருந்து அப்படியே ஊற்றிட்டேன். நீங்கள் அளந்து வேணுனாலும் ஊற்றிக்கங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் அது, அந்தளவு ஊற்றிருக்கேன். அப்புறம் சோயா சாஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க போதும். ஏன்னா இது வந்து ரொம்ப இனிச்ச மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட்டு. கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதனுடைய அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நல்லா போயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அந்த மசாலா கலந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியனும் கேப்சிகமும் போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஃப்ளேவர் எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடுறோம். நான் சாஸ் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் காலிஃப்ளவர் கொஞ்சம் மீதி எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு வேணும்னா எல்லாமே கூட போட்டுக்கோங்க. இப்போது அந்த காலிஃப்ளவர் சில்லி வந்து அந்த சாஸு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் டொமேட்டோ சாஸு, சோயா சாஸு, அப்புறம் சில்லி சாஸ் இந்த 3மே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இன்னும் செமி கிரேவியாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி. இதை நீட்டாக நீங்கள் ஒரு பவுலில் சர்வ் பண்ணி அதுக்கு தொட்டுக்க வேணும்னா குட்டி குட்டியாக ஆனியன் கூட சாப் பண்ணி நீங்கள் மேலே தூவி சர்வ் பண்ணலாம். சூப்பரான டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.